Hello friends, welcome to CS Theory Tamil. இந்த வீடியோல நெட்வொர்க்கிங் டிவைசஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நெட்வொர்க்கிங் டிவைசஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறதுக்கு முழுசாக கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய டிவைசஸ் தான் இந்த நெட்வொர்க்கிங் டிவைசஸ். ஸோ டிவைசஸ் அப்படிங்கும்போது நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு கொள்ளலாம், இது எல்லாம் மேக்ஸிமம் ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸாக தான் இருக்கும். இதெல்லாம் ஃபிசிக்கல் லேயர் டிவைசஸாக இருக்கும். ஏன் ஃபிசிக்கல் லேயர் டிவைசஸாக இருக்கும்? ஒரு டேட்டா ஃபிசிக்கலாக ஆக்சுவலாக ட்ரான்ஸ்ஃபர் சென்டர் டு ரிசீவர் எங்கே ஆகுது அப்படின்னா ஃபிசிக்கல் லேயரில் தான். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம ஒரு கனெக்ஷனை மேக் பண்ண வேண்டியது முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அப்படி கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் இந்த நெட்வொர்க்கிங் டிவைசஸ். இந்த நெட்வொர்க்கிங் டிவைசஸ் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் டேட்டா ஃப்ரம் சென்டர் டு ரிசீவர் ப்ராப்பராக ரிசீவ் ஆகிருக்கா, அனுப்புன மாதிரியே போயிருக்கா, இல்லை ஏதாவது லாஸ் ஆகிருக்கா, வேறு ஹேக்கர் யாராவது அக்சஸ் பண்ணுறாங்களா, மால் ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதா அப்படிங்கிறதையும் கூட இது பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ டைப் ஆஃப் நெட்வொர்க்கிங் டிவைசஸ் என்னென்னா access பாயிண்ட்ஸ், மோடம்ஸ், ஃபயர்வால்ஸ், ரிப்பீட்டர், ஹப், பிரிட்ஜு, ஸ்விட்ச், ரவுட்டர், கேட்வே, ப்ரௌட்டர் அண்ட் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, அது NIC. ஃபஸ்ட்டு access பாயிண்ட். access பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வயர்ட் நெட்வொர்க்கில் ஒயர்லெஸ் டிவைசஸை கனெக்ஷனுக்குள்ளே எஸ்டாப்ளிஷ் ஆக வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய வைஃபைலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வைஃபை ஏரியாவில் ஸ்மார்ட் ஃபோன்ஸையோ லேப்டாப்பையோ இதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியதான் இந்த access பாயிண்ட்ஸ். இதுதான் ஒரு நம்மளுடைய நெட்வொர்க் அப்படின்னா, இந்த நெட்வொர்க்லேருந்து நம்மளுடைய டேட்டாவை ரிசீவ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஒயர்லெஸ் என்விரான்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலையை தான் இந்த access பாயிண்ட் அப்படிங்கிற ஒன்று செய்யுது. அடுத்தது மோடம். மோடம் அப்படின்னா என்னென்னா மாடுலேட்டர் அண்ட் டிமாடுலேட்டர். அப்படின்னா என்னன்னா அனலாக் சிக்னல்ஸை டிஜிட்டல் சிக்னல்ஸாகவும் டிஜிட்டல் சிக்னல்ஸை அனலாக் சிக்னல்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணக்கூடியதான் இந்த மோடம். நம்ம டெலிஃபோன்ஸில் யூஸ் ஆகக்கூடிய சிக்னல்ஸ் அனலாக் சிக்னல்ஸ், ஆனால் கம்ப்யூட்டருக்கு புரிகிறது டிஜிட்டல் சிக்னல்ஸ். ஸோ இந்த சிக்னல்ஸை அனலாக் சிக்னல்ஸை டிஜிட்டல் சிக்னல்ஸாகவும் அண்ட் டிஜிட்டல் சிக்னல்ஸை அனலாக் சிக்னல்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணுற வேலையை தான் இந்த மோடம் பார்க்குது. அடுத்தது ஃபயர்வால். ஃபயர்வால் அப்படிங்கிறது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் ஆகக்கூடிய ஒரு டிவைஸ். நம்மளுடைய சிஸ்டம்ஸை யாராவது ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஏதாவது மலீஷியஸ் ஆக்ஷன்ஸ் நடக்குதா, வைரஸ் வருதா, ஏதாவது த்ரெட்ஸ் இருக்கா, இல்லை ஒரு அன்ஆத்தரைஸ்டு பர்சன் வந்து நம்மளுடைய டேட்டாவை நம்மளுடைய சிஸ்டம் நம்மளுடைய நெட்வொர்க்கை ரீச் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறது வேலையாக ஃபயர்வால்ஸ் பார்க்குது. நம்ம நிறையா மூவிஸில் பார்த்துருக்கோம், அவங்க என்னுடைய ஃபயர்வாலே பிரேக் பண்ணிட்டாங்க, அப்போ என்னுடைய செக்யூரிட்டி சிஸ்டமை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபயர்வால் அப்படிங்கிறது நம்மளுடைய நெட்வொர்க்குக்கு செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்ணுற வேலையை பார்க்குது. ஸோ இது நம்மளுடைய இன்டர்நெட்டு ஃபயர்வால் வச்சு நம்மளுடைய ப்ரைவேட் நெட்வொர்க்கை நம்மளால் சேஃபாக பார்த்துக்க முடியும். அடுத்தது ரிப்பீட்டர். ரிப்பீட்டர் அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் லேயர் டிவைஸ். ஃபிசிக்கல் லேயர் டிவைஸ்னால நம்ம தெரிஞ்சுக்கலாம், அது ஒரு பியூர் ஹார்ட்வேர் டிவைஸ். ஃபிசிக்கல் லேயரில் என்ன தான் இருக்கும்? ரா டேட்டா மட்டும்தான் இருக்கும். நம்ம சென்ட் பண்ணக்கூடிய டேட்டா மட்டும்தான் இருக்கும். அதில் மேக் அட்ரஸோ ஐபி அட்ரஸோ எதுவுமே இருக்காது. நம்மளுடைய டேட்டா 0s and 1s ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இந்த ரிப்பீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, சென்டர் ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறாங்க, அந்த டேட்டா ரிப்பீட்டர் வழியாக போய் ரிசீவருக்கு போகும். இந்த ரிப்பீட்டர் அப்படிங்கிறது 2 போர்ட் டிவைஸ். இப்போ சென்டர் சென்ட் பண்ணக்கூடிய டேட்டா ரிப்பீட்டர் வழியாக ஃபார்வேர்ட் ஆகும். அதாவது இங்கேருந்து இங்கே அனுப்புகிற வேலையை ரிப்பீட்டர் பார்க்கும். நம்மளுடைய நெட்வொர்க்கை ஒரு 200 மீட்டர் கவர் பண்ணக்கூடிய ஒரு நெட்வொர்க்காக பில்ட் பண்ணியிருக்கோம். அதாவது 10^2 அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்காக பில்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா நம்ம அனுப்பக்கூடிய சிக்னல்ஸ், நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய சிக்னல்ஸ் அப் டு 200 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் பாஸ் ஆகும். ஸோ அந்த 200 மீட்டரை தாண்டி தான் என்னோட ரிசீவர் இருக்காங்க, இல்லை அதையும் தாண்டி என்னுடைய டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகணும் போகணும் அப்படின்னா அங்கே நம்மளுடைய டேட்டா என்ன ஆகும்னா லாஸ் ஆகும். 200 மீட்டருக்கு வரைக்கும் தான் நான் வந்து ரீச் பண்ணுற மாதிரி ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணியிருக்கேன்.
அதையும் தாண்டி அந்த டேட்டா போகணும் அப்படின்னா நான் அனுப்பின சிக்னல் அனுப்பின மாதிரியே போகணும் அப்படின்னா அந்த சிக்னலை மறுபடி புதுசு மாதிரியே ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கிளாஸில் நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய வாய்ஸ் ஒரு பர்டிகுலர் ரீஜியனுக்கு தான் என்ன ஆகும் அப்படின்னா அடிபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த வாய்ஸ் வந்து அவ்வளோக்கு கேட்காது. ஏன்னா என்னோட வாய்ஸோட லென்த்து அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி நம்ம அனுப்பக்கூடிய சிக்னல் 200 மீட்டருக்கு நம்ம பில்ட் பண்ணியிருக்கக்கூடிய லேண்ட்குள்ளே தான் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த சிக்னல் அட்டென்யூஷன் ஆகும். அதாவது அந்த சிக்னலோட ஸ்ட்ரென்த்து வீக் ஆகும். அந்த வீக் ஆகக்கூடிய ஸ்ட்ரென்த்தை ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் இந்த ரிப்பீட்டர். நான் எப்படி டேட்டாவை அனுப்பணும், என்ன சிக்னலில் டேட்டாவை அனுப்பணும், என்ன கெப்பாசிட்டியில் டேட்டாவை அனுப்பணும், அதுவாகவே ரிசீவருக்கு போய் சேரும். இந்த வேலையை தான் ரிப்பீட்டர் பண்ணுது. ஸோ நமக்கு தெரியும் ஃபிசிக்கல் லேயரில் நம்மளுடைய டேட்டா என்னதான் இருக்கும், ரா டேட்டா தான் இருக்கும். அதில் ஒரு அட்ரஸ் இல்லை, அதாவது சென்டர் அட்ரஸும் இல்லை, ரிசீவர் அட்ரஸும் இல்லை. அப்போ அந்த டேட்டாவை யாருக்கு கொண்டுட்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் யாருக்கு தெரியாது, ரிப்பீட்டருக்கு தெரியாது. அதனால டேட்டாவை ஃபில்டரே பண்ணாது. என்னுடைய வேலை டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணுறதா. நீ இப்படி கொடுத்தினா இப்படி வாங்கி நான் அப்படி கொடுத்துருவேன். ஸோ அங்கே டேட்டா ஃபில்டர் ஆகாது. யாருக்கு இதுதான் ரிசீவர் இவங்களுக்கு தான் போய் சேரணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. நம்ம அனுப்புகிற டேட்டாவை அது வாட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கொலிஷன் டொமைன் அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம ஒரே நேரத்தில் 2-3 பேர் மெசேஜை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்னோட ஒன்று சென்டரும் ரிசீவரும் அட் டைமில் நம்மளுடைய கன்வர்சேஷன் நடக்குது அப்படின்னா, ஃபுல் டியூப்ளெக்ஸ் மாடல் நடக்குது அப்படின்னா அங்கே டேட்டா கொலிஷன் நடக்கும். ஏன்னா அங்கே டேட்டாவை ஃபில்டர் பண்ணுறதுக்காக நம்ம எந்த சாஃப்ட்வேரும் டிசைன் பண்ணி வைக்கல. இது பியூர்லி ஹார்ட்வேர் டிவைஸ் இந்த ரிப்பீட்டர் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நம்மளுடைய ரிப்பீட்டர். போகும்போது நம்மளுடைய சிக்னல் வந்து வீக் சிக்னல் ஆகும். நம்மளுடைய ரிப்பீட்டரை வச்சு மறுபடி அந்த சிக்னலை ஸ்ட்ராங் சிக்னலை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஹப். இப்போது நம்மளுக்கு தெரியும் ரிப்பீட்டர் அப்படிங்கிறது ஒரு 2 போர்ட் டிவைஸ். எனக்கு நிறையா போர்ட்ஸை கனெக்ட் பண்ணுங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மல்டி போர்ட் டிவைஸ் தான் வந்து ஹப். நம்மளுடைய ஸ்டார் டோபாலஜியில் மோர் தென் 1 டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நெட்வொர்க்குக்கு யூஸ் ஆகக்கூடியதான் இந்த ஹப். ஸோ அதுக்கும் இதுக்கும் பெருசாக எந்த வித்தியாசமுமே கிடையாது. அதில் 2 போர்ட், இது மல்டி போர்ட். மற்றபடிக்கு இதுவும் ஃபிசிக்கல் லேயர் டிவைஸ் தான். இதுலேயும் ஃபில்டர் நடக்காது. ஏன்னா ஹப் அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் லேயர் டிவைஸ் அப்படிங்கிறதுனால இதில் ஃபில்டரிங் இருக்காது. நம்ம அனுப்புகிற டேட்டாவை எல்லாருக்கும் இது ப்ராட்காஸ்ட் பண்ணி விட்ரும். ஏன்னா இதுக்கிட்ட சென்டர் ரிசீவர் அட்ரஸ் கிடையாது. கொலிஷன் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அண்ட் டேட்டா ஃபார்வர்ட் பண்ணுற வேலையை மட்டும்தான் இந்த ஹப்பு பார்க்கும். இது ஹப், இது கனெக்டாக இருக்கக்கூடிய டிவைசஸ். அடுத்தது பிரிட்ஜ். பிரிட்ஜ் அப்படிங்கிறது டேட்டா லிங்க் லேயர் டிவைஸ். டேட்டா லிங்க் லேயர் டிவைஸ் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் டேட்டா லிங்க் லேயரில் நம்மளுக்கு என்ன இருக்கும், டேட்டா கூட சேர்ந்து மேக் அட்ரஸ் இருக்கும். ஸோ மேக் அட்ரஸ் இருக்குது அப்படிங்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கே டேட்டா ஃபில்டர் ஆகும். எந்த சென்டருக்கு எந்த ரிசீவருக்கு மெசேஜ் போகணுமோ அந்த ரிசீவருக்கு மெசேஜ் போகும். ஏன்னா இதுக்கிட்ட என்ன இருக்குது, அட்ரஸ் இருக்குது. ஸோ டேட்டா லிங்க் லேயரில் அப்படின்னு போகும்போது ஹார்ட்வேரோடு சேர்த்து ஒரு சாஃப்ட்வேரும் இதில் டிசைன் ஆகிருக்கும். ஏன்னா அப்போ தான் எனக்கு வந்து என்னுடைய அட்ரஸை நான் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இந்த பக்கமாக போ அப்படின்னு சொல்லி கைட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். இந்த மேக் அட்ரஸ் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறதுக்கு ஒரு அட்ரஸ் டேபிளை இந்த பிரிட்ஜ் மெயின்டைன் பண்ணும். அதை வச்சு இந்த சென்டர்கிட்டேருந்து இந்த போர்ட்லேருந்து வருது, இந்த போர்ட்டுக்கு போகணும். ஸோ இப்படி இருக்குது. இந்த பக்கம் டிவைசஸ் இருக்குது, இந்த பக்கம் பிரிட்ஜ் இருக்குது, இந்த பக்கம் டிவைசஸ் இருக்குது அப்படின்னா போர்ட் 1ல் இந்த மெசேஜ் வருது, போர்ட் 2க்கு மெசேஜ் போகணும் அப்படின்னா இது ஒரு அட்ரஸ் டேபிளை மெயின்டைன் பண்ணும். அந்த அட்ரஸ் டேபிள்லேருந்து இந்த சிஸ்டமோட அட்ரஸா இது போர்ட் 2ல் இருக்குது, இந்த சிஸ்டம்க்கு போகணுமா இது போர்ட் 1ல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ் டேபிளை மெயின்டைன் பண்ணி டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுற வேலையை இந்த பிரிட்ஜ் வந்து பார்க்கும். இது சேம் ப்ரோட்டோகாலில் யூஸ் ஆகக்கூடிய 2 வெவ்வேறு லேன்ஸை கனெக்ட் ஆகக்கூடியதான் இந்த பிரிட்ஜ். அடுத்தது ஸ்விட்ச். ஸ்விட்ச் அப்படிங்கிறது ஒரு மல்டி போர்ட் பிரிட்ஜ். மல்டி போர்ட் பிரிட்ஜ் அப்படிங்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் என்னென்ன ஒர்க் நடக்குதோ அதே ஒர்க்கு தான் இதில் நடக்கும். டேட்டா ஃபார்வர்ட் ஆகும், டேட்டா ஃபில்டர் ஆகும். ஏன்னா இதுக்கிட்ட என்ன இருக்குது, மேக் அட்ரஸ் இருக்குது. கொலிஷன் டொமைன் அப்படிங்கிறது
இதுலேயும் கூட இருக்கும். ஏன்னா டேட்டா ஒன்னோட ஒன்று கிராஷ் ஆகிக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா இங்கே பஃபர் இருக்கிறத டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்காது. வர்ற டேட்டாவை அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணுறதுனால இங்கேயும் கொல்யூஷன் டெமாண்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். இதில் பிரிட்ஜோட அடிஷ்னலாக சேர்த்து ஸ்விட்சில் என்ன இருக்குது அப்படின்னா எரர் செக்கிங் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. டேட்டாவை நம்ம அனுப்புகிற டேட்டாவை செக் பண்ணி எரர் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு டிரான்ஸ்மிட் பண்ணுற வேலையை இந்த ஸ்விட்ச் பார்க்கும். அடுத்தது ரவுட்டர். உள்ள நெட்வொர்க்கிங் டிவைசஸில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நெட்வொர்க்கிங் டிவைஸ் என்ன அப்படின்னா ரவுட்டர். ஏன் அப்படின்னா நம்மளுடைய லேனை வேன் கூட, அதாவது வைடு ஏரியா நெட்வொர்க்கு கூட கனெக்ட் ஆக யூஸ் ஆகக்கூடிய டிவைஸ் தான் இந்த ரவுட்டர். இந்த ரவுட்டர் அப்படிங்கிறது நெட்வொர்க் லேயரில் யூஸ் ஆகக்கூடிய டிவைஸ். நெட்வொர்க் லேயரில் என்ன, நம்மளுடைய ஃபிசிக்கல் லேயரில் டேட்டா இருக்கும், டேட்டா லிங்க் லேயரில் மேக் அட்ரஸ் கிடைக்கும். அடுத்தது நெட்வொர்க் லேயரில் இந்த லேயர் 3ல் ஐபி அட்ரஸ் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு ஐபி அட்ரஸையும் சேர்த்து நம்மளுடைய டேட்டாவை ப்ராப்பராக சென்ட் பண்ணுற வேலையை பார்க்குறது தான் இந்த ரவுட்டர். இந்த ரவுட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ரவுட்டிங் டேபிளை மெயின்டைன் பண்ணும். இந்த ஐபி அட்ரஸ் எந்த போர்ட்டில் இருக்கக்கூடிய டிவைஸோடு இருக்குது. ஸோ நமக்கு இந்த பக்கமும் போர்ட் 1லையும் டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கும், இந்த சைடும் லேண்ட்ஸில் சிஸ்டம்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த பக்கத்தேந்து வர்றதுல லேண்டில் இந்த போர்ட்டில் இருக்கக்கூடிய லேண்ட்ஸுக்கு மெசேஜ் போகணுமா, இல்லது இந்த போர்ட்டில் இருக்கக்கூடிய லேண்டில் அந்த தேவையான ஐபி அட்ரஸ் இருக்கா, எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அட்ரஸையும் சிஸ்டம்ஸையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு அட்ரஸ் டேபிளை நம்மளுடைய ரவுட்டர் மெயின்டைன் பண்ணும். அந்த அட்ரஸை நோட் பண்ணி வைக்கிறது மேனுவலாக ஒரு ஆள் பண்ணுவாங்க. ஸோ இந்த அட்ரஸை ஸ்டாட்டிக்காகவும் அட்ரஸ் டேபிளை மெயின்டைன் பண்ணலாம், அல்லது டைனமிக்காகவும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸ்டாட்டிக்காக பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் நம்பர் 1 போர்ட் நம்பர் 1ல் இருக்குது, சிஸ்டம் நம்பர் 2 போர்ட் நம்பர் 2ல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையுமே ஃபஸ்ட்டு பார்த்து நோட் பண்ணி எழுதி வச்சுப்பாங்க. இது ஒரு டைம் கன்சியூமிங் ஒர்க்காக வந்து இருக்குது. டைனமிக்காக என்ன அப்படின்னா நம்ம சென்ட் பண்ணுற டேட்டாவை ஃபஸ்ட்டு யார் சென்டர் யார் ரிசீவர்னு கணக்கு இல்லாமல் மொத்தமாக ப்ராட்காஸ்ட் பண்ணிவிட்டு எந்த ரிசீவர்கிட்டேருந்து நீ அனுப்புன டேட்டா எனக்கு வந்துருச்சுப்பா அப்படின்னு ரிப்ளை வருதோ அந்த ரிசீவர், இப்போ எனக்கு வந்து போர்ட் 1 வழியாக டேட்டா போகுது, எனக்கு இந்த சிஸ்டம்க்கு டேட்டா போகணும், இது வந்து செகண்ட் சிஸ்டம்க்கு டேட்டா போகணும் அப்படின்னா நான் அனுப்பிட்டேன் டேட்டாவை, எனக்கு செகண்ட் சிஸ்டம்கிட்ட என்ன ரிப்ளை வருது அப்படின்னா செகண்ட் சிஸ்டம் போர்ட் 2ல் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்ளை வர்றதை பொறுத்து அட்ரஸிங் டேபிளை டைனமிக்காக அல்டர் பண்ணிக்கிட்டே இருக்கதா டைனமிக்காக அட்ரஸ் டேபிளை மெயின்டைன் பண்ணுற மெத்தடு. ஸோ ஸ்டாட்டிக்கை விட டைனமிக் இயர்லியராக டைம் கன்சியூமிங்காக இருந்தால் கூட மேனுவல் ஒர்க்கை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குதான் இந்த டைனமிக் ரூட்டிங் டேபிள் வந்து பண்ணுது. ஸோ இவ்வளோ தான் ரவுட்டர். அடுத்தது இது ரவுட்டர். அடுத்தது கேட்வே. கேட்வே அப்படிங்கிறது என்னென்னா வெவ்வேறு நெட்வொர்க்கிங் டிவைசஸை வெவ்வேறு நெட்வொர்க்கிங் மாடலில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய டிவைசஸ்க்கு நடுவில் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியதான் இந்த கேட்வே. இந்த கேட்வேவை ப்ரோட்டோகால் கன்வெர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியும் கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் மேபி கேட்கலாம். அடுத்தது ப்ரௌட்டர். ப்ரௌட்டர் அப்படிங்கிறது பிரிட்ஜையும் ரவுட்டரையும் கம்பைன் பண்ணுது. ஸோ பிரிட்ஜ் அப்படிங்கிறது டேட்டா லிங்க் லேயரில் ஒர்க் ஆகக்கூடியது, ரவுட்டர் அப்படிங்கிறது நெட்வொர்க் லேயரில் யூஸ் ஆகக்கூடியது. ஸோ ஐபி அட்ரஸையும் மேக் அட்ரஸையும் சேர்த்து ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியதான் இந்த ப்ரௌட்டர். அடுத்தது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அப்படிங்கிறது ஒவ்வொரு சிஸ்டம்லேயுமே வந்து இன்பில்டாக மேனுஃபேக்சரர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு டிவைஸு. இந்த டிவைஸில் தான் நம்மளுக்கு சிஸ்டமோட மேக் அட்ரஸ் இருக்கும். இதில் நம்ம ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி ஒரு கேபிள் மூலியமாக நம்ம இதை நெட்வொர்க்குள்ளே கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தாங்க நெட்வொர்க்கிங் டிவைசஸ். தேங்க்யூ.